பனித்துளிகள் டிசம்பர் 18, 2024. 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். சாத்தான் அழியாதவனா? உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய உன் அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். எசேக்கியேல் 28:18. சாத்தான் அழியாதவனா? தேவன் ஒருவரே அழியாதவர் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6:13 முதல் 16 வாசித்து பார்க்கலாம். வேறு எந்த உயிரினத்துக்கும் அழியாத தன்மை இல்லை என்பதே இதன் பொருள். உருவாக்கப்பட்ட தேவ தூதனாகிய சாத்தானுக்கும் இந்த உண்மை பொருந்தும். முன்பு இவன் லூசிபர் என்று அழைக்கப்பட்டவன். அவன் ஒரு காலத்தில் தேவதூதர்களுக்கிடையே மிக உயர்ந்த பதவியை வகித்தவன். மேலும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 நேரடியாக கூறுகிறது. ஆத்துமா என்பதற்கான எபிரேய வார்த்தை நெபேஷ். உயிரி எனும் அர்த்தம் இதற்கு உண்டு. எனவே இந்த வசனம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவதூதர்களுக்கும் பொருந்தும். சாத்தான் பாவம் செய்தது மட்டுமில்லை, அவன் பாவத்தை தோற்றுவித்தான். இயேசு பொல்லாத மத தலைவர்களிடம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை என்றார். யோவான் 8:44. சாத்தானே பாவத்தை தோற்றுவித்தவன் என்பதால் பாவத்தின் விளைவாக மரணத்தை அவன் நிச்சயமாக அனுபவிப்பான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 கூறுகிறது. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்படுகிற நித்திய அக்னி பற்றி இயேசு மத்தேயு 25:41 பேசினார். சாத்தான் நித்தியமாக என்றென்றும் எரிவான் என்று அர்த்தமா? இதை விளக்கும் ஒரு வேதாகம பகுதி உள்ளது. சாத்தானிடம் பேசுகையில், உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று தேவன் சொன்னார் என்று எசேக்கியேல் 28:16 முதல் 18 வசனங்களில் வாசித்து பார்க்கலாம். எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் சாத்தான் சாம்பலாக்கப்படுவான் என்று தேவன் சொன்னார். இன்றைய செயலில் காட்டுங்கள். சாத்தான் ஒரு நாள் அழிந்து விடுவான் என்பது உங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா 14 வசனங்கள் 12 முதல் 21, 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 51 முதல் 55, 1 தீமோத்தேயு 1:17 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.